வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹரி டிஎன்எஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா முடக்கத்தான் சூப்புங்க. இந்த முடக்கத்தான் சூப்பு முடக்கத்தான் கீரையிலேருந்து சூப்பராக செய்யலாம். இன்றைக்கி அதை தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த முடக்கத்தான் சூப்பை குடித்தா அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. அவ்வளோ நோய்களையே குணப்படுத்தக்கூடியது இந்த கீரை. இந்த கீரை நம்ம தோட்டத்துலேயும் வேலிகள்லேயும் நிறைய கொடி போல் படர்ந்துருக்கும். இப்போ அதை வச்சு ஒரு சூப்பராக ஒரு சூப்பு செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இந்த முடக்கத்தான் கீரையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு கைப்பிடி முடக்கத்தான் கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம், பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். நான் சின்ன வெங்காயம் இல்லை, பெரிய வெங்காயம் ஒரு 1/2 சைஸ் பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, மிளகு, சீரகத்தை தட்டி வச்சுருக்கேன். இது பார்த்தீங்களா, இதுதான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இது நான் கொடியோடையே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதுதான் இந்த முடக்கத்தான் கீரை. நம்ம சின்ன வயசுகள்லாம் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் வளர்ந்தவங்களாக இருந்திங்கன்னா கண்டிப்பாக நிறைய இந்த வேலி ஓரங்களில் நிறைய வளர்ந்துருக்கும். இதில் ஒரு சின்னதாக ஒரு காய் ஒன்று இருக்கும். அதை நான்லாம் நசுக்கி பார்த்து, இதை பட்டாசு காயின்னு சொல்லுவாங்க கிராமப்புற சைடெலாம் பார்த்திங்கன்னா. இதை நசுக்கி பார்த்தோம்னா ஒரு டப்புன்னு ஒரு சவுண்டு வரும். ஸோ அதை வச்சு விளையாடுறது உண்டு. அப்போதைக்கு இதனுடைய மகிமை தெரியாமல் விளையாடினது உண்டு. ஆனால் இதில் அவ்வளோ உடம்புக்கு தேவையான நன்மைகள் இருக்குது. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இது சாப்பிட்றதால என்னென்ன உடம்புக்கு நன்மைகள் நான் ஒவ்வொன்றா சொல்லிகிட்டே வரேன். சைட் பை சைட் நம்ம சூப்பு செய்யலாங்க. அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. ஒரு நன்மை கிடையாது, பல நன்மைகள் இருக்குது. 60 வயதுக்கு மேலே இருக்க தாய்மார்கள், அப்பாக்கள் எல்லாரும் அவ்வளோ அவதிப்படுறாங்க மூட்டு வலியில். அந்த மூட்டு வலியை போக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதில் இருக்குது. இதுக்கு இப்போ நம்ம சூப்பு செய்ய போகிறோம். சூப்பு செய்யறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுட்டு அதில் அந்த கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், பூண்டு, இஞ்சி, முடக்கத்தான் கீரை, அந்த 2 தக்காளி, மிளகு, சீரகம் தட்டி வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து 2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாங்க. அப்போ தான் ஒரு டம்ளர் தண்ணி வர அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வரையும் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ தேவையானது எல்லாத்தையும் சேர்த்துட்டோமா. இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் நான் மஞ்சத்தூளை இது கூட சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக மஞ்சத்தூளை சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த ஸ்டேஜில் உப்பு சேர்க்க போகிறது கிடையாதுங்க. கொதித்து இறக்குற ஸ்டேஜில் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மிளகு சேர்த்து நம்ம சூப்பை எடுத்துக்கலாங்க. இந்த முடக்கத்தான் கீரையை சாப்பிட்றதுனால பைல்ஸ் பிரச்சனையில் அவதிப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. மலச்சிக்கல் அவதிப்படுறவங்க இருப்பாங்க. பைல்ஸ் பிரச்சனையை சரி பண்ணுதாங்க. மலச்சிக்கல் பிரச்சனை தான் சரி பண்ணிவிடும். எலும்பு தேய்மானம் இருக்கா, கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கணும். வாரத்துக்கு 3 டைம். மூட்டு வலினால் இதுக்கு பேரே முடக்கு கூட்டல் அறுத்தான். முடக்கு ப்ளஸ் அறுத்தான் அப்படி தான் சொல்லுவாங்க. உடம்புல இருக்கிற அந்த முடக்கு, கை கால் வலி எல்லாத்தையும் சூப்பராக நீக்கி விட்டுருங்க. ஏன் கேன்சர் செல்லு உடம்புல ஸ்ப்ரெட் ஆகாமல் பார்த்துக்கிற வேலையை கூட இது செய்தாங்க. ஒரு சின்ன இலன்னு தான் நினைக்கிறோம். இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோ நன்மைகள் இருக்குது. மாதவிடாய் நிற்க போகிற ஸ்டேஜில் இருக்கிற பெண்களுக்கு வர பிரச்சனை எல்லாத்தையும் இதை சரி பண்ணதான். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது, இதனுடைய நன்மைகள் இருக்குது. என்னோடய அம்மாலாம் அவ்வளோ மூட்டு வலியில் கஷ்டப்பட்டாங்க. இதை சாப்பிட்டு அவங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடச்சிது. உங்கள் அம்மாக்களுக்கெல்லாம் இதை முடிஞ்சால் அந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. 60 வயதுக்கு மேலே இருக்கிற அப்பா அம்மாக்கள்லாம் இன்றைக்கி மூட்டு வலியில், முடக்கு வலியில் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அவங்க எல்லோரும் இதை பார்த்து யூஸ் பண்ணிக்கிட்டோம். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா வீடியோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஆல்ரெடி பெல் மேலே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. லாஸ்ட்டில் கொஞ்சம் மிளகுத்தூள் ரெடி பண்ணி அவ்வளோதாங்க. சர்வ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். கொஞ்சம் கதகதப்பான சூட்டில் இதை குடிக்கலாம். வாரத்துக்கு 3 டைம் தாராளமாக எடுத்துக்கலாம். அவ்வளோ நோய்களை உடம்புலேருந்து இது சரி பண்ணக்கூடியது. கண்டிப்பாக தொடர்ந்து எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.